Hi friends, welcome to Meena's Samiyal. Meena's Quick Samiyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிபிக்கல் ஆந்திரா ஊர்காய் வெரைட்டி பண்ட்ல காரம். பண்ட்ல காரம் அப்படினா பச்சை மிளகா வந்து ரைப் ஆகும் பாத்தீங்களா, அதாவது ரைப்பான பழுத்த பச்சை மிளகா அதுல செய்யற ஊர்காய் தான் இந்த பண்ட்ல காரம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பேஸ் ரெசிபி. இதை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் தயார் செய்யலாம். இந்த நல்ல கொளுத்துற சம்மர்ல தான் இந்த ரைப்பான ரெட் சில்லிஸ் கிடைக்கும் போது நல்ல சுத்தமா செஞ்சுட்டு ஒரு ஜாடியிலயோ இல்ல கிளாஸ் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வருஷம் முழுக்க வந்து சுத்தமாக யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சுவையான ஆந்திரா ஸ்பெஷல் ஊறுகாய் பண்ட்ல காரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பண்ட்ல காரம் பிக்கிள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பண்ட்ல காரம் அப்படிங்கிறது வந்து இந்த ரெட் சில்லி பச்சை மிளகா வந்து ரைப் ஆனது. இது வந்து இந்த சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 kg இருக்குது, 1 கிலோ இருக்குது. இதுக்கு ஏற்ற அளவு புளி, அதாவது 250 grams புளி விதை நீக்கி அதுக்கப்புறமா நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 அளாக்கு கல்லுப்பு. அளாக்கு அப்படின்னா இந்த மெஷரு. இதில் வந்து 2 அளாக்கு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு தேவைப்படும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெந்தய பொடி. வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறமா தாளிக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த காம்பு வந்து இப்படி கிள்ளி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் காம்பு கிள்ளணும் அப்படின்னா, இந்த டென்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தண்ணி சேர்ந்துச்சுன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் காம்பு கிள்ளணும். ஸோ எல்லாம் காம்பும் இந்த மாதிரி நம்ம கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா சில்லிஸுமே நம்ம வந்து காம்பு வந்து கிள்ளியாச்சு. ஸோ இப்போ வந்து இது சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சியில் அரைப்படும் போது ஈஸியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் சில்லிஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும். ஸோ கையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை ஹேண்டில் பண்ணணும். இது ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா கூட கையை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க சோப் போட்டு. ஸோ எல்லா சில்லிஸுமே இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சில்லிஸ் வந்து எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ரெட் சில்லிஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட். ஸோ அடுத்த பேட்சில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்டராக அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் புளி அண்ட் கொஞ்சம் சால்ட். இப்போது நம்ம எல்லா சில்லிஸுமே அரைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தய பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதில் தாளித்து ஊற்றிடலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து நிறைய நல்லெண்ணெய் விட்டு கடுகு வந்து வெடிச்சாச்சு. அடுத்தது வந்து பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம்.
நல்லா சமமாக ஸ்டியர் பண்ணி விட்டுருங்க. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக ஊற்றுனதுனால நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில், ப்ரிஃபரபிளி கிளாஸ் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் வேண்டாம், கிளாஸ் பாட்டிலில் வந்து ஏர் ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெளியில் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆர் பண்ட்ல காரம் ரெட் சில்லி பிக்கிள் இஸ் ரெடி. ஸோ இந்த ஆந்திரா ஸ்பெஷல் ஊறுகாய் பண்ட்ல காரம் ஆர் ரெட் சில்லி பிக்கிள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? சீசனலாக கிடைக்கும் போது சீக்கிரமாக வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.